எல்லோருக்கும் வணக்கம். நான் பொதுவாக ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்பாக என் விருப்பத்துக்குரியவர்கள் அங்கே யாராவது இருக்கிறார்களா, அவர்கள் ஏன்னா அவங்களோட நம்மளால சில விஷயங்களை பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியுங்கிறதுனால அதை முதன்மையாக வைத்துக் கொள்வேன். அவர் கேட்ட உடனே நான் சொன்னேன், என்னைக்குன்னு தேதி மட்டும் சொல்லுங்க, நான் வரேன். தலைப்பை நீங்க கொடுங்க சார், உங்களுடைய தலைப்பாக இருக்கலாம், ஆனால் வித்தியாசமான ஏதாவது ஒரு தலைப்பு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னார். நிறைய புத்தக கண்காட்சிகளில் நிறைய இலக்கியம் சார்ந்த தலைப்புகளில் பேசியிருக்கேங்கிறதுனால உடனடியாக எனக்கு ஒரு தலைப்பு தோன்றியது, எழுத்தாளரின் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு. அவர் அங்கே கேட்க விரும்பி இருப்பார், ஆனால் கேட்கல. அது என்ன எழுத்தாளருக்கு மட்டும் ஒரு தனி பயணமாக இருக்கு, ஏன் எழுத்தாளரின் பயணம்னு அந்த தலைப்பு சொன்னீங்கன்னு. என்னுடைய பள்ளி வயதில் நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்வேன். தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன், தமிழ் வழி படித்த மாணவன், நல்ல தமிழாசிரியர்களிடம் தமிழ் கற்ற மாணவன், சிறந்த ஆசிரியர்களுடைய துணையை என்றைக்கும் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பவன். எங்கள் பள்ளியில் நான் பயிலுகிற நாட்களில் சுற்றுலா இருந்தது. இன்றைக்கெல்லாம் பள்ளியில் மாணவர்களை சுற்றுலா அழைத்து போவதில்லை. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார், பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கேயாவது காணாமல் போயிடுவாங்க, பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் ஒரு சின்ன அரசு பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களை அழைத்து செல்வதற்கான சுற்றுலா இருந்தது, பொறுப்பாசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் கட்டணம் கொடுத்து சுற்றுலா போவதற்கு மாணவர்களிடம்தான் வசதி இல்லை. பெரிய பணம் இல்லை, 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் தான் கட்டணம் இருக்கும். ஆனால் அதை கொடுத்து மாணவர்களுக்கு அனுப்புவதற்கு வீட்டில் வசதி இருக்காது. 6 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லி 5 ரூபாயாக வசூலிப்பாங்க. அந்த 5 ரூபாயை வசூலிப்பதற்கு ஒரு மாணவனை நியமிப்பாங்க. அப்படி வசூலித்து ஒரு பேருந்தை பிடித்து பேருந்தில் பள்ளியினுடைய பெயரை எழுதி மாணவர்கள் 50 மாணவர்கள் ஒரு சுற்றுலா போவாங்க இல்லையா, அந்த சுற்றுலா போவதற்கு முதல் நாள் இரவு எப்போதுமே சுற்றுலா பேருந்து பின்னிரவில் தான் புறப்படும். அதனால இரவு பள்ளியில் வந்து உறங்க வேண்டும் என்று ஒரு விதி. 7 மணிக்கு அப்புறம் நாங்கள் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு செல்வோம். வகுப்பில் உறங்குவவர்களுக்கு தெரியும், பள்ளியில் உறங்குவது அதுதான் முதல் நாள். ஒரு மாணவனுக்கு தான் படிக்கிற வகுப்பறையில் ஒரு நாள் சாவாசமா ஒரு போர்வையை விரித்து படுத்துக்கலாங்கிறது ஒரு புதிய அனுபவம். அதிலும் எங்கே படுக்கிறதுன்னு மாணவர்களுக்குள்ள போட்டி நடக்கும். எல்லா மாணவர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து அதே வகுப்பறையில் உறங்கி ஒரு 2 மணி போல பேருந்து வந்து அந்த பேருந்தினுடைய ஜன்னல் இருக்கை யாருக்குன்னு சண்டை போட்டு பிடிச்சு பேருந்து கிளம்பிய கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்படி எங்களை கன்னியாகுமரிக்கு முதன்முறையாக அழைத்து போனார்கள். நாங்கள் கன்னியாகுமரியில் காலையில் போய் இறங்கினோம். ஒரு சூரிய உதயத்தை 50 மாணவர்கள் பார்த்த காட்சி என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி. 50 மாணவர்கள் முதலாக ஒரு கடலை பார்க்கிறோம், சூரிய உதயத்தை பார்க்கிறோம். கடற்கரையில் நின்று மெல்ல, இந்த சூரியன் எங்கள் ஊருக்கும் வருகிறது, அன்றாடம் நாங்கள் பார்த்த சூரியன். எங்களுக்கெல்லாம் மழையை விட வெயில் அதிகம் பிடிக்கும். ஒரு கரிசலில் பிறந்தவர்கள் எல்லாம் வெயில் குடித்து வளர்ந்தவர்கள். எங்கள் உணவில் வெயில் கரைந்திருக்கிறது. அந்த சூரியனும் கடலில் தோன்றுகிற சூரியனும் வேறாக இருந்தது. மாணவர்கள் ஆச்சரியமாக நாங்கள் பார்த்தோம். அப்போ மாணவர்களுக்குள் ஒரு போட்டி வந்தது. அந்த சூரியனை பறித்து உண்பது போல கைகளை நீட்டி தொலைவில் தெரிகிற வானத்தில் இருந்த சூரியனை ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கையால் பீத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. டீச்சர் அழகாக இருக்க டீச்சர் அந்த சூரியன் பார்க்க, அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கொள்கிறோம்னு வேடிக்கை பண்ணாமல் எல்லா பசங்களும் வரிசையாக வாங்க அப்படின்னு எங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தரனுடைய ராக்குக்கு போய் ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாணவர்களிடம் ஒரு சின்ன நீங்கள் போய் வந்த பயணத்தை பற்றி ஒரு பக்கம் எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் எல்லோரும் பார்த்தோம், எல்லோரும் ஒன்றாகத்தான் சுற்றினோம், எல்லோரும் ஒன்றாக தேவையான விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கினோம். அதை எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே மாணவர்களில் ஒருவருக்கு கூட அதை எழுத தெரியல. நான் ஒருவன் மட்டும்தான் அங்கே போய் இறங்கியதில் பார்த்த சூரியனிலிருந்து விடைபெறுகிற போது வாங்கிய மணல் குச்சி வரை எல்லாவற்றையும் எழுதினேன். என்னுடைய டீச்சர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ கண்டிப்பாக ரைட்டரை தாண்டா வருவ, உனக்கு எழுதுகிற ஆற்றல் இருக்கு, உன்னால் உன்னை பார்த்த உடனே அதை மனதில் வைத்துக் கொள்ளவும் அதை வரிசைப்படுத்தவும் மொழி வழியாக அதை சொல்லவும் படிப்பவருக்கு அதை காட்சியாக ஆக்கவும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு அந்த திறமை இருக்கு, வளர்த்து கொள் என்றார். எல்லோரும் பயணம் போகிறார்கள், எழுத்தாளரும் பயணம் போகிறார். ஆனால் எழுத்தாளருடைய பயணத்தில் அவர் காட்டுகிற காட்சி பயணம் போகாதவர்களையும் அதே அனுபவத்தை தருவதாக இருக்கிறது. அப்படி என்றால் எழுத்தாளருடைய பயணம் என்றால் என்ன அப்படின்னா, பொதுவாக நாம் எல்லோருமே பயணம் செய்கிறோம், சுற்றுலா செல்கிறோம்,
குடும்பத்தோடு செல்றோம், கல்யாணத்துக்கு போயிடும், அலுவல் நிறுத்தமாக செய்கிறோம், ஏதே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். பெரும்பான்மையான நம்மளுடைய பயணத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது, மகிழ்ச்சியை தேடித்தான் போகிறோம். அங்க போனா இங்க இருக்கக்கூடிய பிக்கல் பிடுங்கல் இல்லாம, பிரச்சனை இல்லாம, வீட்டில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இல்லாம ஒரு 4 நாள் ஊட்டியில போயிருக்கலாம், ஒரு வார காலம் டெல்லியில் போய் சுற்றி பார்க்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பிடித்த இடத்தில் போய் ஒரு 5 நாட்கள் 4 நாட்கள் ஓய்வு எடுக்கலாம் என்று மகிழ்ச்சியை தேடி போகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை தேடுகிற பயணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்களா என்றால் மிக குறைவாகத்தான் பெறுகிறார்கள். வீட்டில் இருக்கிறத விட அதிக பிரச்சனை, அதிக நெருக்கடி, அதிக சோதனைகள் அவர்களுக்கு நடக்குது. ஆனால் எழுத்தாளருடைய பயணம் என்பது மகிழ்ச்சியை தேடிய பயணம் அல்ல, உண்மையை தேடுகிற பயணம். ஒரு எழுத்தாளன் பயணம் செய்யும் போது அவனுடைய முதன்மையான நோக்கம் ஒரு உண்மையை கண்டறிவதற்காக. பாட புத்தகத்திலோ யாரோ சொன்னார்கள் என்றோ எங்கோ கேட்டோம் என்றோ ஒன்றை பற்றி கொண்டு அப்படி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அங்கே போகிறான். உண்மையில் அங்கெல்லாம் இப்படியான அரசர்கள் இருந்தார்களா, கோட்டைகள் இருந்ததா, வரலாறு உண்மைதானா, பண்பாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதை சொல்கிறார்களே அது நிஜம்தானா என்று உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் எழுத்தாளர்கள் செல்றாங்க. அவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல, அங்கே போய் சுற்றுலா மையங்களை பார்க்கவும் மாட்டார்கள். ஒரு பெண் பயணி இருந்தார், அவர் ரொம்ப புகழ்பெற்ற பயண நூல்களை எழுதியவர், டர்விலா மர்ஃபி அப்படிங்கிற ஒரு பெண் பயணி. அவருக்கு என்ன சிறப்பு என்றால் பெண்கள் தனியே பயணம் செய்யக்கூடாது என்ற பொதுவாக சொல்லுவார்கள். இன்னொன்று, அப்படியெல்லாம் தடை இருந்தது, சில நாடுகளுக்கு பெண்கள் தனியாக போனால் ஆபத்து, அவர்களுக்கு நெருக்கடி உருவாகும் என்பதால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண் உடை தரித்து கொண்டு, ஆணை போல பெயர் சுட்டி கொண்டு, ஆண் போலவே ஒரு பேரில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்து எத்தியோப்பியா முழுவதும் ஒரு கோவேறு கழுதையில் பயணம் செய்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள், எழுத்தாளருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பு சொல்றாங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, நீங்கள் பயணம் செல்வதற்கு முன்பு எங்கே பயணம் செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதில் புகழ்பெற்ற இடங்கள் அந்த ஊரில் என்னென்ன இருக்கிறது என்று வரிசையாக எழுதி கொள்ளுங்கள். எந்த இடத்திலிருந்து எங்கே போவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று எல்லாவற்றையும் துல்லியமாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கடைசியாக இதை எதையும் செய்யாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எந்த புகழ்பெற்ற இடத்தையும் போக பார்க்கக்கூடாது, எந்த குறிப்பிட்ட நேரத்திற்கும் போய் சேரக்கூடாது, எந்த வசதியோடும் அங்கே போய் தங்கக்கூடாது. இதுதான் ஒரு எழுத்தாளருடைய பயணம் என்று. அப்படின்னால் உலகம் ஒரு திசையிலும் எழுத்தாளர்கள் இன்னொரு திசையிலும் பயணம் செய்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி ஒரு எழுத்தாளர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள் என்றால், அப்படித்தான் எழுத்தாளர்கள் அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் எல்லாம் உலகம் செல்லுகிற திசையோடு இணைந்து சென்றதல்ல. டிக்கெட் ரிசர்வ் பண்ணி, ரூம் ரிசர்வ் பண்ணி, அங்கே இத்தனை மணிக்கு இந்த உணவு வேணும் என்பதை பதிவு செய்து கொண்டு அங்கே போய் நீங்கள் பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வர்றது பயணம் அல்ல. தாஜ்மஹாலுக்கு நீங்கள் போனால் தெரியும், தாஜ்மஹாலை பார்ப்பவர்களை விட தாஜ்மஹால் முன்னால் புகைப்படம் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். காரணம், தாஜ்மஹால் முன்னாடி ஒரு புகைப்படம் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைவு பெற்றுச்சு. அவர்களே ஒரு 5 நிமிடம் தன்னை காதலினுடைய சின்னமாக நினைத்துக் கொள்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு பெஞ்ச் இருக்கு. நீங்கள் தாஜ்மஹாலில் போனீங்கன்னா தெரியும், அந்த பெஞ்சில் உட்கார்ந்தா தான் ஃபுல் தாஜ்மஹால் தெரியும். போகிற வருகிறவர்களை எல்லாரையும் அங்கே உட்கார வச்சு ஒரு புகைப்படம் எடுப்பாங்க, அதுக்கு புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டது, ஏன் யமுனை நதியினுடைய கரையில் கட்டப்பட்டது, 13 குழந்தைகளினுடைய தாயாக இருந்த ஒரு பெண்ணுக்கு உலகில் வேறு எங்கேயாவது இப்படி ஒரு காதல் சின்னம் வைத்திருக்கிறார்களா என்ன? இல்லையே. நம்ம கிராமத்திலாம் தெரியும், கிராமத்தில் 10 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றால் அந்த தாயெல்லாம் மிக உயர்ந்தவர். ஏன்னா அவ்வளவு பார்த்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில். அந்த தாய்க்கெல்லாம் ஊரில் ஒரு பெருமை உண்டு, என்னன்னா யாராவது ஒருத்தரை ஆசீர்வாதம் செய்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அது அல்ல, இவர்கள் போய் அங்கே ஒரு புகைப்படம் எடுப்பாங்க. இப்போ எப்படின்னா அங்கே போனோடனே ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோ, இன்னும் சொன்னால் உடனே அதை ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதாவது ஒன்றில் ஷேர் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு பயணம். அதெல்லாம் நண்பர்களே பயணம். உங்களை நீங்கள் அற்ப அளவிற்கு மகிழ்ச்சி படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆழமான அளவிற்கு மகிழ்ச்சி படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிங்கள். அப்படின்னா இந்த பயணத்தின் வழியாக நீங்கள் புதிய உலகத்தை, புதிய மனிதர்களை, புதிய உணவை, புதிய தேசத்தை, புதிய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வதுதான் பயணத்தினுடைய நோக்கமே. நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும் போது என்னவெல்லாம் இல்லாமல் போகிறது பாருங்கள். ரயில் ஏறிய மறுநிமிடம் எனக்கு என்னுடைய பெயர் இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய எந்த தகுதியும் இல்லை. நான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அல்லது சாமானியனாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே போல டிக்கெட் எடுத்திருக்கோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். அப்படி என்றால் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் ஒரு பயணம் உடனே நீக்கிறது.
இதே பயணத்தில் 10 ரூபாய் வைத்திருக்கவரும் பயணம் செய்கிறார், 10,000 வைத்திருக்கவரும் பயணம் செய்கிறார், லட்ச ரூபாய் வைத்திருப்பவரும் பயணம் செய்கிறார். அப்படின்னா பொருளாதார வேறுபாடுகளை கடந்தும் உங்களை அந்த ரயில் அங்கே கூட்டிட்டு போய் விட்டுரும். என்ன பார்க்க போகிறீர்கள், எதற்காக போகிறீர்கள், எங்கே அங்கே சுற்றி அலைய போகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு அனுபவம் புதுசு புதுசாக மாறிட்டே இருக்கும். புதிய மனிதர்களை பார்ப்பது, புதிய உணவை ருசிப்பது, புதிய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது என்பது மனிதனுடைய அடிப்படையிலேயே இருக்கிற இயல்பு. மனிதன் ஒரே இடத்திலேயே வாழ விரும்பியவனும் அல்ல, வாழ்ந்தவனும் அல்ல. மனித குல வரலாற்றை படித்தால் தெரியும், மனிதன் இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறை போகும்போதும் புதிய பண்பாட்டை உருவாக்குகிறான், அந்த பண்பாட்டை செழுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான், வளர்த்தெடுக்கிறான். அப்படின்னா மனிதனுடைய இயல்பிலேயே பயணம் அடிப்படையாக இருக்கிறது. சிவராம காரந்த் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார். அவர் பயணத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்கார், அழகான குறிப்பு அது. நாவிற்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்கிறோம், அப்படி கண்ணிற்கும் தாகம் எடுக்கும் என்று சொல்லுகிறார். கண்கள் தாகம் எடுக்கக்கூடியது, சிலவற்றை பார்க்க வேண்டும் என்று கண்கள் விரும்பும். கண்ணினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கால்கள் தான் உதவி செய்யும் என்று சொல்றார். அப்படின்னா நீங்க பயணம் செய்வது உங்கள் கண்ணிற்கு ஏற்படுகிற தாகம், உங்கள் கால்கள் அங்கே சென்று அந்த இடத்தை பார்த்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்கிறது. நான் புத்தரை என்னுடைய 20 வயதுகளில் படிக்க தொடங்கினேன். புத்தரை ஆராதனை செய்தேன். புத்த மடாலயத்திற்கே சென்று புத்த துறவியாகிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அதற்காக புத்தர் சென்ற இடங்களை எல்லாம் பார்க்கலாமே என்று புத்தர் பிறந்த இடத்திலிருந்து புத்தர் எங்கெல்லாம் சுற்றி தெரிந்தாரோ அங்கெல்லாம் அலைந்து தெரிந்தேன். அந்த தாகம் என் கண்ணிற்கு வந்தது, கால்கள் உதவி செய்தது. மனிதனுடைய அறிவு அல்ல நண்பர்களே மனிதனை காப்பாற்றப் போவது, அவனுடைய கால்கள் தான். உங்கள் கால்கள் முடங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை முடங்கிவிட்டது என்றுதான் பாதி அர்த்தம். இன்னொருவர் துணை கொண்டு நீங்கள் வாழலாம், இன்னொருவர் துணை கொண்டு பயணம் செய்யலாம், அதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் வசதி. ஆனால் உங்கள் சொந்த கால்கள் உங்களை எங்கே அழைத்து செல்லும், எங்கெல்லாம் கூட்டி செல்லும், எதையெல்லாம் ஏற வைக்கும், எங்கெல்லாம் சுற்றி தெரியும் என்று உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய கால்களையும் வணங்குகிற பண்பாடு நம்முடைய இந்தியாவில் இருக்கு. காரணம் தலைகளை அல்ல, வணங்க வேண்டியது பூமியோடு தொடர்புடைய கால்கள் தான் என்று. எத்தனையோ தலைகள் கொண்ட, எத்தனையோ கைகள் கொண்ட கடவுள்கள் இருக்கிறார்கள். 3 கால்கள் கொண்ட கடவுளை நான் இதுவரை கண்டதே இல்லை. 2 கால்கள் தான் கடவுளுக்கும் இருக்கிறது. பூமியோடு சொந்தம் கொண்ட கால்கள் அது. பூமியோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சொந்தமுள்ள இந்த கால்களில் சொர்க்கத்திற்கு மனிதன் செல்லுகிற போது தூசியோடு அவன் கால்களை செல்ல அனுமதிக்க கூடாது என்பதற்காக அந்த கால்களை கழுவி அனுப்புகிறார்கள். ஏன்னா பூமியினுடைய தூசி கூட சொர்க்கத்தில் இடமில்லை என்று. அந்த கால்கள் உங்களை எங்கே அழைத்து சொல்லும்? யோசித்து பாருங்க, உங்க கால்கள் உங்களை எங்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறது. சரியான இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்கிறது, தவறான இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்கிறது, போக வேண்டிய இடத்திற்கும் கூட்டி சென்றிருக்கிறது, போகக்கூடாத இடங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. கால்கள் பேதம் அறியாது. மனதுதான் தெரியும், அறிவுதான் தெரியும், ஆசைதான் தெரியும். ஆனால் இந்த கால்கள் உங்கள் அழைத்து சென்ற இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியை அடைந்தீர்கள், சில நேரம் வருத்தத்தை அடைந்தீர்கள், சில நேரங்களில் குற்ற உணர்வுக்கு சென்றீர்கள். ஒரு பயணம் என்பது எளிதானது அல்ல நண்பர்களே. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை உருவாக்குவதில் ஒரு பெரும்பங்கு வகிக்கிற ஒரு முக்கியமான இயக்கம் என்று தான் சொல்லுவேன். அப்படி ஒரு பயணி தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக மந்தை வெளியில் வேலை செய்தார். அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா எல்லாரும் இது போல ஊர் சுற்றிகள். சின்ன வயசுலேயே அவருக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு, நம்மளும் நிறைய இடங்களுக்கு போகணும் பார்க்கணும் அப்படின்னு. அவருடைய தந்தை சொல்லுவார், என்னப்பா இங்கே இருக்கிற சென்னைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மலைவாழ் மக்கள் காட்டில் இருக்கிறாங்க, அவர்களை பார்க்க வேண்டாமா? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? மனிதர்களே போகாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு, அங்கெல்லாம் நீ போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு இவர் தன்னுடைய இளமையில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். அந்த எழுத்தாளருடைய பெயர் பிலோ இருதயநாத். இந்த பிலோ இருதயநாத் என்பவர் சைக்கிளிலேயே இந்தியாவை சுற்றி வந்த ஒருவர், தமிழர். அவர் வேறு வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை, ஒரு சாதாரண சைக்கிள். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் இந்தியா பூராம் சுற்றி இருக்கிறார். வசதியானவர் அல்ல, கிடைக்கிற இடத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு சைக்கிளிலேயே படுத்து தூங்குவார். நீங்கள் இணையத்தில் அவருடைய புகைப்படத்தை தேடி பாருங்கள். சைக்கிளில் எப்படி படுத்து தூங்குவது என்பதற்கு ஒரு கட்டை வச்சிருக்காரு. சைக்கிள் மீது அந்த கட்டையை வைத்து சைக்கிள்லேயே சீட்டை அப்படி மாற்றி தூங்கக்கூடியவர். எல்லா இந்தியாவினுடைய மலைவாழ் மக்களையும் நேரே போய் அவர்கள் வசிப்பிடத்திலேயே பார்த்திருக்கிறார். அந்த பயணம் போவதெல்லாம் இன்றைக்கு இருப்பது போல இவ்வளவு சாலை வசதி கிடையாது. ஆபத்தான பயணங்கள் என்று அஞ்சியவை அவை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. தரையில் வசிப்பவர்களுடைய மேலானவர்கள் தான் மலை மீது வசிக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார்.
நாம் அவர்களை நாகரிகமற்றவர்களாக பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, பண்பாட்டில் மிக உயர்ந்தவர்கள் தான் மலை மீது வசிக்கிறார்கள், மலைவாழ் மக்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமை பேசுகிறார். அவர் 30 நூல்களே எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் இப்போ அச்சில் கூட கிடையாது, யாரும் திரும்பி போடவும் இல்லை. எங்காவது நூலகத்துக்கு போனீங்க என்றால் பார்த்தால் அவருடைய புத்தகத்தை மறக்காமல் படியுங்கள். அதில் ஒரு புத்தகம் இருக்கிறது, பயணம் ஒரு கலை அப்படின்னு. பயணம் என்பது ஒரு கலையாம், பொழுதுபோக்கல்ல, மகிழ்ச்சியை தேடுகிற விஷயம் அல்ல, அது ஒரு கலை. ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அந்த புக்கில் இருக்கும். இந்த கலையை நீங்கள் எளிதாக செய்துவிட முடியாது. ஒருவேளை ஏமாற்றப்படக்கூடும், மோசமான அனுபவங்கள் நடந்திருக்கலாம், போற இடத்தில் உங்களுக்கு தவறான சில வேலைகள் நடந்திருக்கக்கூடும். ஆனாலும் பயணம் ஏன் போக வேண்டும் என்பதுக்கு சொல்றார். அழகாக எழுதப்பட்ட ஒரு எளிமையான பயணத்தை அறிமுகப்படுத்துகிற புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் ஒரு மலைவாழ் மக்களை பார்ப்பதற்காக ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். போகிற நேரத்தில் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியல. வேலை செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயியிடம் அவர் கேட்கிறார், இங்கிருந்து இந்த மலைக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு. அவர் அமைதியா இருக்கார். இவர் 2வது முறையும் கேட்கிறார், இந்த மலைக்கு எவ்வளவு நேரம் மேலே போகணும் அப்படின்னு. விவசாயி பதிலே சொல்லவில்லை. இவர் பதில் சொல்ல நான் நம்ம பாட்டு நடப்போம்னா அவர் பாட்டுக்கு நடக்கிறார். ஒரு கொஞ்ச தூரம் நடந்த முன்னாடி அந்த விவசாயி சொல்றாரு, 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. இவர் திரும்பி அவரை பார்த்து கேட்கிறார், இது அப்பயே சொல்லியிருக்கலாம்லன்னு, நீங்க எவ்வளவு வேகமா நடப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி என்றால் விவசாயிகள் எவ்வளவு நேரம் ஆகும்னா நீங்க நடக்கிறது எவ்வளவு வேகம், உங்களால எப்போ போக முடியும் தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்கும் 1 மணி நேரத்தில் போயிட முடியாது. அவர் ஒன்றை புரிந்து கொள்கிறார், இவர்களை நாம் பாமரர்கள் என்று தவறாக நினைத்திருக்கிறோம், அவர்கள் பட்டறிவின் வழியாக சரியாக வழிகாட்டுகிறார்கள். அவர் தான் சரியா சொல்றாரு, உங்க வேகத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒருவேளை இந்த விவசாயி போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அதே மலைவாழ் மக்களில் ஒருவராக இருந்தால் 20 நிமிஷத்தில் கூட போயிடலாம். அவர்களுடைய உடல் தகுதி, நடக்கிற விதம். இவர் மலையின் மீது போகிறார், அந்த மக்களை பார்க்கிறார். அங்கே தங்குமிடம் வசதிகள் எல்லாம் இல்லை. எங்கே தங்குவது என்று கேட்டபோது அவர்கள் சொல்றாங்க, எங்க வேணாலும் தங்கிக்கோங்க, எல்லாமே உங்க வீடு தான், நீங்க வராத ஆள் வந்திருக்கிறீங்க, உறவினர் போலதான், எங்களை தேடி வந்து எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மனதிற்காகவே தங்க அனுமதிக்கிறோம் என்று தங்க வைக்கிறார்கள். ஒரு வீட்டில் தங்குகிறார். அந்த வீட்டில் இவர் போய் தங்கிய உடனே இருந்து கேட்குறாங்க, கல்லை போட்டுருமா அப்படின்னு. இவருக்கு புரியல, கல்லை போடுறதுனா தலையில் ஏதாவது கல்லை எடுத்து போட்டுருவாங்களா அப்படின்னு. கல்லை போட வேணாம், பத வேணாங்கிறாங்க. 2 தடவை கேட்கிறார். 3வது தடவையும் அவர்கள் சொல்றாங்க, கல்லை போட்டுருமே அப்படின்னு. சரி, துணிந்து பரவாயில்ல, கல்லை போட்டா போட்டுற வேண்டியதான்ட்டு கல்லை போடுங்க அப்படின்னு இவர் அமர்வதற்காக ஒரு கல்லை கொண்டு வந்து போடுகிறார்கள். ஏன்னா சாப்பிடும் போது தரையில் உட்கார வைத்து அவரை சாப்பிடக்கூடாது, ஒரு கல்லின் மீது அவரை அமர வைத்து சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இப்படி அவர்களை பற்றி தேவையே இல்லாத நிறைய கட்டுக்கதைகளே, அச்சத்தை கொண்டிருக்கிறோம், உண்மையில் அப்படியானவர்களெல்லாம் அல்ல என்று. நண்பர்களே, நானே நிறைய இந்த பழங்குடி மக்களை அவர்களுடைய வசிப்பிடத்தில் இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் பார்த்திருக்கிறேன். மிக தூய்மையானவர்கள், மிக சுத்தமானவர்கள். சரியாக மதியம் 12 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழங்குடியை நான் அறிவேன். அப்படின்னா அவர்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுகிறார்கள். எந்த பழங்குடி மக்களில் எவரும் இரவு 2 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிற மனிதனே கிடையாது. இதையெல்லாம் விட இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இதய நோயோ, சர்க்கரை நோயோ அல்லது இரத்த கொதிப்போ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. மலையிலிருந்து அவ்வளவு இறங்கி ஏறி பிரசவிக்கக்கூடிய ஒரு தாய் கூட அத்தனை தூரம் இறங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த உடற்சிரமமே இல்லை. ரொம்ப குறைவாக அவர்களுக்கு நோயுறுகிறார்கள். அடிப்படை வசதிகள் இல்லை, சிறந்த கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை தவிர அவர்கள் உடற்தகுதியை ஒப்பிட்டால் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம். இதையெல்லாம் அவர் ஒரு பயணத்தின் வழியாக கண்டறிந்து சொல்லுகிறார். அதுவும் இப்ப இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சைக்கிள்ல போய் இப்படி ஒரு உண்மையை ஒருவர் கண்டுபிடித்து வருகிறார் என்றால் இதுதான் எழுத்தாளரின் பயணம். ஒரு எழுத்தாளர் ஒரு பயணம் செய்வதன் வழியாக ஒரு சமூகத்திற்கு நம்மை சுற்றிய மனிதர்களை நமக்கே அடையாளம் காட்டுகிறார். நாம் வெளிச்சமிடாத அல்லது நாம் தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களை எல்லாம் நமக்கு தெரிய வைக்கிறார். வெறும் சுவாரஸ்யத்துக்காக மட்டுமல்ல, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இவர்கள் மேம்பட வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், யார் கவனத்திற்கெல்லாம் அது செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம் என்று. இப்படி வெறும் பயணியாக போய் பார்த்தால் இதையெல்லாம் ஒரு பத்திரிகையாளரே செய்திடலாமே சார், இவர் ஏன் எழுத்தாளர் அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடும். ஏன்னா பத்திரிகையாளர்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். இவருடைய இன்னொரு சிறப்பு, எங்கெல்லாம் சென்றாரோ அதே போன்று காட்சி சங்க இலக்கியத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் ஆய்ந்து எழுதியிருக்கிறார். இந்த காட்சி, இந்த மலை மீது இருக்கக்கூடிய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த காட்சி
சங்க இலக்கியத்தில் எந்த பாடலில் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதுதான் அவரை எழுத்தாளராக்குகிறது. ஆனால் பிலோ இருதயநாத் என்பவர் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய ஆய்வாளரா எழுத்தாளரா என்றால் இல்லை. சின்ன வட்டத்துக்குள் தெரிந்த சிலர் மட்டுமே வாசிக்கக்கூடிய ஒருவர். அதனால்தான் அவர் அதை பற்றி தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் பற்றியோ புகழை பற்றியோ பெயர்களையோ விருதுகளையோ கவலை இல்லாமல் பயணம் செய்து கொண்டே இருந்தார், எழுதினார். ஒருவர் இப்படி சைக்கிளில் சென்று இந்தியா பூராம் சுற்றி வந்து எழுதுகிறார் என்றால் இதே தமிழ்நாட்டில் உலகம் சுற்றுகிற தமிழன் ஒருவர் இருந்தார். அந்த தமிழர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர். உலகம் முழுவதுமே பயணம் செய்ததோடு காந்தியை வாழ்நாளிலேயே படம் எடுத்து ஒரு ஆவணப்படமாக வெளியிட்ட ஏ.கே. செட்டியார் தான் தமிழினுடைய உலகம் சுற்றும் தமிழன். அவர் எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். எங்கெல்லாம் இன்று இருப்பது போல ஒரு நாட்டிற்கு விசா வாங்கணும்னா அவ்வளவு எளிதல்ல. அந்த நாட்டினுடைய பணத்தை எடுத்து செல்வதென்றால் எளிதல்ல. காலரா பரவி இருந்த காலம் என்பதால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதும் எளிதல்ல. இவ்வளவு பயண தடைகள் இருந்த காலத்திலேயே அத்தனை நாடுகளுக்கு அவர் போயிருக்கிறார். ஒவ்வொரு பயணத்தையும் ஒரு சிறு சிறு நூலாக எழுதியிருக்கிறார். 2 தொகுதிகளாக ஏ.கே. செட்டியாரனுடைய பயண அனுபவங்கள் கட்டுரை நூலாக வந்திருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும் ஒருவர் பயணத்தின் வழியாக எத்தனை புதிய 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 அனுபவங்களை பெறுகிறார் என்று. நமக்கு என்ன தெரியவில்லை, இங்க இருக்கிறதாங்க அங்கேயும் இருக்கும், என்ன புதுசா இருந்துற போதுன்னு நினைப்போம். ஜப்பானில் ஒரு கதை சொல்லுகிறார்கள் பயணத்தை பற்றி. ஜப்பானுடைய ஒசாகான்னு ஜப்பான்ல ஒரு புகழ்பெற்ற நகரம் இருக்கு. அந்த நகரத்தில் ஒரு தவளை இருந்ததாம். அந்த தவளைக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள்லாம் கியாட்டோங்கிற நகரத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ ஒசாகாவை விட கியாட்டோ ரொம்ப பெருசு போல இருக்கு, நாம ஒரு தடவை அங்க போய் பார்த்துடணும் அப்படின்னு இந்த தவளைக்கு ஆசை. கியாட்டோ நகரத்தில் ஒரு தவளை. அந்த தவளைக்கு வருகிறவர்கள் எல்லாம் ஒசாகாவில் இருக்கக்கூடிய பௌத்த ஆலயங்களை பற்றி ஒசாகா நகரத்தை பற்றி புகழ்ந்து பேசும் போதெல்லாம் நாம ஒசாகாவை போய் ஒரு தடவை பார்த்துடணுமேன்னு ஆசை. 2 தவளைகளையுமே கேள்விப்பட்டதை வைத்து இந்த தவளை அந்த ஊருக்கும் அந்த தவளை இந்த ஊருக்கும் போய் பார்க்கணும்னு விரும்புது. 2 தவளைகளும் ஒரு நாள் முடிவு செய்கின்றன, சரி பார்த்துருவோம், எத்தனை நாள் தான் ஒரே இடத்தில் ஒரு தவளையாக வாழ்வது, பயணம் செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாமேன்னு 2 தாவி 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 போறான். இந்த 2 நகரங்களுக்கு இடையில் ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையை கடந்து அந்த பக்கம் சென்றால் ஒசாகா, இந்த பக்கம் சென்றால் கியாட்டோ. மலையினுடைய ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு 2 தவளைகளும் வந்தவனும் ஒன்னவனு பார்க்குது. இந்த தவளை அந்த தவளையை பார்த்து சொல்லுகிறது, நான் கியாட்டோவை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த தவளை சொல்றது, நான் ஒசாகாவை பார்த்த வந்திருக்கேன். பார்த்தியா, நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறோம், 2 பேரும் ஒரே மாதிரி பயணம் செய்கிறோம், ஒரே இடத்தில் சந்தித்து கொண்டோம். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி உச்சிக்கு வந்து இந்த இடத்தை பார்க்கிறோமே, உண்மையில் அப்படி பார்க்கத்தக்கது தானா நம்ம போற இடம்னு தெரிஞ்சுக்கிடணும்னா ஏதாவது வழி இருக்கான்னு உடனே ஒரு தவளை சொல்கிறது, என் மீது நீ ஏறி நின்று தொலைவை பார். நீ என் மீது ஏறி நின்னா இந்த பக்கம் தெரியும், நான் அந்த பக்கம் பார்ப்பேன். அப்போ இப்படி மாறி மாறி நம்ம நின்றுட்டோம்னா பார்த்து கொள்ளலாமே. அதை வைத்துக்கொண்டு நான் ஒசாகாவுக்கு போறதா நீ கியாட்டோவுக்கு போறதான்னு முடிவு பண்ணிக்கலாங்கிறாங்க. 2 தவளைகளும் ஒன்றின் மீது ஒன்று ஏறி நின்றன. இந்த தவளை ஒசாகா தவளை கியாட்டோவை பார்க்கணும். கியாட்டோவை பார்ப்பதுக்கு பதிலாக அது திரும்பி ஒசாகாவை பார்த்தது. பார்த்துட்டு சொன்னது, இது என்ன கியாட்டோவும் ஒசாகாவை மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்படியா சொல்ற, நீ கீழே இறங்கன்னு சொல்லிட்டு இந்த தவளை அந்த தவளையை பார்த்து திரும்பியது. இது கியாட்டோவை பார்த்தது, அது ஒசாகாவை பார்க்க வேண்டிய தவளை. இது சொன்னது, என்ன ஒசாகாவும் கியாட்டோவை போலவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. இந்த ஊரும் அந்த ஊரும் ஒன்று தான், வித்தியாசமே இல்லை, இவங்க பேரை சொல்லி நம்மளை குழப்பிட்டாங்கன்னா அதாவது ஊருக்கு போயிருச்சு. நம்மில் பெரும்பான்மையோர் இந்த தவளைகளை போலதான் இருக்கிறோம். நம்ம ஊரை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஊரை பார்த்துட்டு நம்ம ஊரும் அது ஒண்ணுதான்ப்பா. எங்க கிராமத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், எந்த ஊரை பார்த்து எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான்ப்பா இருக்கும். ஒருவேளை அந்த ஊரில் வேற ஏதாவது ஒன்று இருக்கிறதுனா நம்ம ஊரோட கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம வேற ஊரை விட எத்தனை வீடுகள் அதிகம், எவ்வளவு மக்கள் தொகை அதிகம், எவ்வளவு வசதிகள் அதிகம் என்றுதான் சொல்வார்களே தவிர எந்த வசதியுமே இல்லாவிட்டாலும் கூட நம் ஊர் தான் நமக்கு தலைநகரம், நம் ஊர் தான் நமக்கு உலகிலேயே மிகச்சிறந்த ஊர். எங்கேயே போனாலும் நம் ஊரை ஒரு அளவுகோலாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஊராக இருந்தால் நேரம் டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம், இதுன்னா அரை மணி நேரம் அங்கே காத்திருக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊராக இருந்தால் இவ்வளவு நெருக்கடி இல்லையே, நம்ம ஊராக இருந்தால் விலை குறைவாக இருக்குமே என்று. அப்படின்னா பயணத்தில் நிறைய நேரங்களில் ஏதோ ஒன்றை நாம நினைத்து கொண்டு அது நம்ம ஊரை போல இல்லை, நம்ம ஊரோட குறைவா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த கியாட்டோ தவளைகளை சொன்ன அதே ஜப்பானில் இன்னொரு கதையும் இருக்கிறது. அதுவும் இதே போன்ற வேடிக்கையான கதை தான்.
அது பயணிகளுக்கு சொல்லப்பட்ட கதை. ஒரு பயணி பயணம் பண்ணும்போது என்ன செய்யணுங்கிறதுக்கு இந்த கதையை அவனுக்கு சொல்லி அனுப்புவார்களாம். பயணம் பண்ணும்போது என்னன்னா, ஒரு ஆமை இருந்திருக்கு, அது எங்கேயுமே போனதே இல்லை. இந்த ஆமையை நாரைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லியிருக்கு, இங்கேயே இவ்வளோ ஆண்டுகளாக இப்படி இருக்கிறியே, 4 இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் என்னால் போக முடியாது, நடக்க முடியாது, பயணம் செய்வது சிரமம். அப்போ என்ன பண்ணுறோம், உன்னை ஒரு குச்சியில் வச்சு தூக்கிட்டு போயிடறோம். நாங்கள் குச்சியை பிடிச்சிக்கோ, நாங்கள் பறந்து போயிடுவோம், வேற ஊருக்கு போயிடலாமேன்னு பறந்து போயிடறாங்க. போகும்போது அந்த நாரைகள் அந்த ஆமையிடம் சொல்லுதான், ஒரு வார்த்தை கூட வழியில் நீ பேசக்கூடாது, அமைதியாக வரணும், மீறி பேசினேன்னா என்ன வேணாலும் நடக்கும் பார்த்துக்கோன்னு. இது நாரைகள் ஆமையை தூக்கிட்டு பறக்கும் போது கடந்து போகிற ரோட்டில் ஒருத்தன் சொல்கிறான்னா, பார்த்தியா ஆமை பறக்குதுப்பா. இந்த ஆமையை இந்த நாரைகள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போதான், எவ்வளோ நேரம் தூக்கிட்டு போவோம் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆமை திரும்பி கீழே இருப்பவனை பார்த்து, அது தூக்கிட்டு போனால் உன்னை என்னடா செய்துன்னு சொல்லி பேசிதான் கீழே விழுந்துருச்சு. இதை ஏன் சொல்கிறார்கள் என்றால், பயணத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு இனிமையான பயணமாக இருக்கும். ஏன்னா பயணத்தில் வரக்கூடிய சச்சரவிலேயே பெரிய சச்சரவு என்னன்னா, யாரை எப்படி பேசுவது என்று தெரியாது, என்ன மரியாதை கொடுப்பது என்று தெரியாது, எப்படி அவரோடு ஒரு சொல்லி அதை கேட்பது என்று தெரியாது. இப்போ நம்ம ஊர்லேருந்து யாராவது ஒருவர் வட இந்தியராக இருந்து அவர் தமிழை தவறாக பேசி நம்மிடம் கேட்டால் நமக்கு முதல்ல கோவம் வருவது, கேட்டதில்லை, தப்பா பேசுறானே. அதனால் பயணத்தில் நீங்கள் அதிகம் பேசாதீர்கள், புதிய விஷயத்திற்காக அதிகமாக நாட்டம் கொள்ளாதீர்கள், மாறாக அங்கே போய் அவர்களில் ஒருவராக நீங்கள் இருந்து பாருங்கள்ங்கிறாங்க. அவர்களில் ஒருவராக இருப்பது அப்படி எளிதாக ஒரு நாளில் ஒரு ஊரில் போனால் முடிந்துறாது. சிலர் வருடக்கணக்காக பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அங்கே போகிற வருடத்தில் எல்லாம் ஒவ்வொரு புதிய அனுபவத்துக்கு உட்படுவாங்க. அந்த புதிய அனுபவம் அவர்களுக்கு ஒன்றை கற்றுத்தரும், வாழ்க்கையினுடைய அடிப்படை பாடம் எதையாவது ஒன்று கற்றுத்தரும். நான் என்னுடைய 16-17 வயதுகளில் பயணம் செய்யும் போது இந்தியாவை வரைபடத்தில் தான் பார்த்திருந்தேன். ஆனால் நேரில் பார்க்க தொடங்கிய பிறகுதான் தெரிந்தது, வாழ்நாளெல்லாம் பயணம் செய்தாலும் பார்த்தறிய முடியாத ஒரு தேசத்தில் வாழ்கிறேன். இந்தியா என்பது நீங்கள் பார்க்கிற சாதாரண நாடு இல்லை நண்பர்களே. நீங்கள் இங்கு இருந்து 7 நாட்கள் அந்த முனை வரை சென்றால் கூட நீங்கள் இந்தியாவை ஒரு குறுக்காக தான் பார்த்திருப்பீர்கள். இந்தியா முழுவதையும் பார்த்த ஒரு மனிதன் கூட இந்தியாவில் கிடையாது. எந்த மன்னராலும் இந்தியா ஒரே நேரத்தில் முழுமையாக ஆளப்பட்ட நிலமும் அல்ல. ஏனென்றால் இந்தியாவில் எல்லாமும் இருக்கிறது. கலைகளா, இந்தியாவில் கலையினுடைய மிகச்சிறந்த இடங்கள் இருக்கிறது. சிற்ப வேலைப்பாடுகளா, அதற்கு புகழ்பெற்ற இடங்கள் இருக்கிறது. இயற்கை காட்சிகளா, எண்ணிக்கையற்ற பேராறுகள், மலைகள், இயற்கை காட்சிகள் இந்தியாவில் இருக்கு. எல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம், எங்கு போனாலும் உங்களை வரவேற்க ஒரு இதயமும் திறந்தே இருக்கிறது. உங்களுக்குத்தான் பயம், நீங்கள் அங்கே போனால் அவர்கள் மோசமாக நடத்துவார்கள், மொழி தெரியாது, நம்மை விரோதியா, அப்படியெல்லாம் நான் என் பயணத்தில் உணரவே இல்லை. இல்லாதவர்களாக இருப்பார்கள், ஆனால் கொடுப்பதற்கு அவர்களிடம் மனது இருக்கிறது, இருப்பதை பகிர்ந்து தரக்கு உடனே கொடுப்பார்கள். எல்லாம் தாண்டி இந்தியாவில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது, எங்கு போனாலும் உணவிற்கு இலவசமாக உணவு தருகிற உணவு சாலைகள் நிறையவே இருக்கு. நீங்கள் எந்த குருத்வாராவிற்கும் போய் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உணவு சாப்பிடலாம், இழப்ப மாட்டாங்க. நீங்கள் யார் என்று கேட்க மாட்டார்கள். இங்கே வடலூரில் நீங்கள் அமர்ந்து சாப்பிடும் போது வள்ளலாரனுடைய திருச்சபையில் யாராவது உங்களை எந்த ஊர் என்று கேட்பார்களா என்ன? கேட்கவே மாட்டாங்க. இப்படி உணவளிக்கக்கூடிய உணவு சாலைகள் இந்தியாபுரமே இருக்கு. தைரியமாக நீங்கள் பயணம் செய்யலாம். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால், என் பொருட்களை அவன் கையாடி விடுவான், திருடி விடுவான், என்னை ஏமாற்றி விடுவான் என்று. அதே அச்சம் உங்களை பார்த்து அவனுக்கும் இருக்கும். நீங்கள் அவனை பார்த்து அச்சப்படுவது போல அவன் நினைப்பான், இவன் திருட்டு போயலா இருந்தான்னா. ஆனால் அந்த பரஸ்பர பேச்சு, பரஸ்பர உறவு ஒரு நாளில் பழகினால் போதும். அடுத்த நாள் உங்கள் வீட்டில் ஒருவராக உங்களையும் அவர்கள் இணைத்து விடுவார்கள், உதவி செய்வார்கள். அதிலும் கூட நீங்கள் எங்காவது பயண நேரத்தில் உங்களுக்கு நோயுற்று விட்டீங்கன்னால் அப்போ தெரியும் உங்களுக்கு, உங்கள் தாய் தந்தையர் அல்ல, சகோதரர்கள் அல்ல, அவர்களே சகோதரர்களாக தாய் தந்தையாக நடத்துவார்கள். அந்த அனுபவம் எனக்கு நடந்திருக்கிறது. பயணத்தின் நடுவே நோயுற்ற போது நான் பேருந்து நிலையத்திலேயே மயங்குகிற நிலையில் இருந்தபோது யாரோ முன்பின் தெரியாதவர் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போய் ஃபீஸ் கட்டி மருந்து கொடுத்து பெட்டில் படுக்க வச்ச அனுபவம் உண்டு எனக்கு. அது எந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது என்றால், இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்திற்குள்ளும் தைரியமாக செல்லலாம். உங்கள் சகோதரில் ஒருவர் அங்கே இருக்கிறார், அவர் பெயர்தான் வேறு, அவர் இனம்தான் வேறு, அவர் இருக்கிற இடம்தான் வேறு, ஆனால் உங்களை இந்த பண்பாடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது.
தைரியமாக நீங்கள் செல்லலாம். இன்றைக்கு செல்கிறார்கள். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், கல்விக்காக, வேலைக்காக எங்கிருந்தோ யார் யாரோ வருகிறார்கள். அவர்கள் வருகிறவர்களை நாம் இணக்கமாகத்தானே நடத்துகிறோம், ஒன்றாகத்தானே பழகுகிறார்கள். ஒரே தியேட்டரில் தானே சினிமா பார்க்குறோம், ஒரே ஹோட்டலில் தானே சாப்பிட்றோம். இந்தியா அப்படியெல்லாம் பிரிவினை தேசமாக மாறவே இல்லை. இது பண்பாட்டால் இணைக்கப்பட்ட தேசமாக இருப்பதால் பயணத்தின் வழியாக எங்கிருந்து எங்கே வேணாலும் போகலாம். இதே தூரத்தை இன்னொரு ஐரோப்பாவுக்கு போனால் 3 நாடுகள் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி வீசா, ஒவ்வொரு நாட்டினுடைய என்ட்ரிலையும் உங்களை நிறுத்திடுவாங்க. ஒரு உணவு இருக்காது. அப்படி என்றால் இந்தியாவில் பயணம் செய்பவர்களுக்கு மிக அதிகமான கட்டணம் இல்லாமல் பார்ப்பதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் ஏராளம் இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து இங்கே நம்ம நோக்கி வராங்க, நம்ம இங்கிருந்து அவர்களை நோக்கி போகிறோம். அப்படி பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் ஆச்சரியமடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், இவ்வளவு கலை செல்வங்களை கொண்ட ஒரு தேசம் ஏன் இன்னும் உலகினுடைய மிகப்பெரிய தேசமாக அங்கீகரிக்கப்படவில்லையே? அதே நேரத்தில் எவ்வளவு கலைப்பொருட்கள் நம்மை விட்டு நம்மை ஆண்டவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு போயிருக்கிறது. நம் பெருமைகளில் பாதி நமக்கே தெரியவில்லையே. நம் தேசத்தின் முக்கியத்துவத்தை எல்லாம் நாமே அறியாமல் அழித்துக் கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படுறாங்க. எங்கிருந்தோ வரக்கூடிய யாரோ ஒரு வெள்ளைக்காரர் இங்கே வந்து நமக்கு நம்மளுடைய அதிசயங்களை காட்டி தருகிறார். மகாபலிபுரத்தில் இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த தஞ்சாவூரில் இப்படி ஒரு ஓவியம் இருக்கிறது பார்த்தீர்களா என்று யாரோ ஒருவர் காட்டி தருகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு பயணத்தின் வழியாக நம் பண்பாட்டை அறிந்து அந்த பண்பாட்டிற்கல்ல நமக்கே காட்டி தருகிற பண்பு இருக்கிறது. நாமும் அப்படி நிறைய பயணம் செய்கிறோம். பயணம் செய்கிற நேரத்தில் சில பயணம் எல்லாம் இன்னொருவருக்கு இந்த பயணம் சாத்தியம் இல்லை, இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது என்ற பயணம் கூட எழுத்தாளருக்கு நடக்கும். ரஷ்யாவினுடைய மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ், அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அவர் ஒரு டாக்டர், எழுத்தாளராகவும் மருத்துவராகவும் இருந்தார். அவர் மருத்துவராக இருந்தபோது அவருக்கு திடீர்னு ஒரு பயணம் போக வேண்டும் என்று விரும்பினார். பொதுவாக ரஷ்ய எழுத்தாளர்கள் பயணம் போவதாக இருந்தால் ஐரோப்பாவுக்கு போவாங்க, சூதாடுற விடுதிகளுக்கு போவார்கள், ஐரோப்பாவினுடைய புகழ்பெற்ற கலைக்கூடங்களை பார்ப்பார்கள். இவர் அங்கெல்லாம் போக விரும்பல. இவர் ஷக்கலின் அப்படிங்கிற ஒரு தீவிற்கு போக வேண்டும் என்று விரும்பினார். அந்த தீவிற்கு போவதற்கு அரசிடம் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும். அது ஒரு தடைப்படுத்தப்பட்ட தீவு. எதற்காக தடைப்படுத்தி வைத்திருந்தார்கள்? அந்த தீவு முழுவதும் கைதிகள் மட்டுமே வாழ்ந்தார்கள். பீனல் காலனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேறு வேறு அரசியல் குற்றங்களுக்காக, மோசமான குற்றங்களுக்காக கைது செய்யப்படுகிறவர்கள் எல்லோரையும் ஒரு தீவில் அடைத்து அந்த தீவு முழுவதுமே குற்றவாளிகள் மட்டுமே வாழ்வாங்க, வேற யாருமே இருப்பாங்க. இந்த குற்றவாளிகள் விரும்பினால் அவர்கள் குடும்பத்தையும் உடன் அழைத்து போகலாம். குற்றவாளிகளுடைய மனைவி பிள்ளைகள் உட்பட அங்கே போய் இருப்பாங்க. அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய திறந்த வெளி சிறைச்சாலை. 20,000 குற்றவாளிகள் ஒரே இடத்தில் வசிக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், முறையான மருத்துவ வசதி கிடைக்கிறார்களா, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, எத்தனை பேர் இல்லை, எந்த தகவலும் மக்களுக்கு தெரியாது. ஆண்டன் செக்காவ் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அரசுக்கு கடிதம் எழுதுகிறார், இப்படி நான் போக விரும்புகிறேன். அரசு என்ன நினைக்குதுன்னா, இவர் பத்திரிகையாளராக இருந்து போய் பார்த்து தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிட்டான்னா அனுமதி இல்லை என்ற போது இவர் சொல்கிறார், நான் ஒரு ஆய்வு செய்ய போகிறேன், மருத்துவ படிப்பிற்கான ஆய்வு. அது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் குறித்த ஆய்வை மேற்கொண்டு என்னென்ன மருத்துவ உதவி செய்யலாம் என்பதற்கான மருத்துவ ஆய்வு தான். அப்போ அரசு நிபந்தனை விதிக்கிறது என்ன அப்படின்னா, இவர் இந்த தண்டனை பெற்ற கைதிகளை சந்திக்க கூடாது, அரசியல் பேசக்கூடாது, அரசியல் கைதிகளோடு எந்த விதமான உரையாடலோ பதிவோ செய்யக்கூடாது என்றெல்லாம் விதிகளை எடுத்து அனுப்பிட்டார். இவர் பயணம் புறப்படுறார். புறப்படுற வரைக்கும் இவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இதுவரை அந்த தீவிற்கு பயணம் சென்றவர்களில் வெளியிலிருந்து போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. நீ உன்னுடைய இளமையில் இருக்கிறார், புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிறாய், இப்படி ஏன்பா அங்கே போய் நீ உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ள போக வேண்டாம் என்று உறவினர்கள் தடுக்கிறார்கள், பதிப்பாளர் தடுக்கிறார். ஆனால் செக்காவ் கேட்கல. இல்லை, நான் போகிறேன், நான் முடிவு செய்து விட்டேன், அங்கே போய் அவர்களை பார்க்க போகிறேன் என்று. எவ்வளவு தூரம் அது? மாஸ்கோவிலிருந்து 7,000 கிலோமீட்டர் தூரம். நேரடி பயண வசதி கிடையாது. படகில் சென்று இறங்கி அங்கிருந்து இன்னொரு இடம் மாறி அங்கிருந்து நடந்து போய் பிறகு அங்கிருந்து சுமையாக போய் சேர வேண்டிய இடத்தில் தூக்கி கொண்டு போய் இப்படி மாறி மாறி பயணம் செய்யணும். இந்த பயணத்தின் நடுவே எங்கே வேண்டுமானாலும் தடைபடலாம், எந்த ஆபத்து வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இவர் செக்காவ் போறார், பயணம் செய்கிறார். குறைந்த காலம்தான் அங்கே அவர் தங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எத்தனை துணிச்சலாக அவர் பயணத்தை மேற்கொண்டு அங்கே போய் அந்த ஷக்கலின் தீவுக்கே போயிட்டார்.
அவர்கள் பார்த்த வெளியிலிருந்து வந்த ரஷ்யாவிலிருந்து தங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய முதல் மருத்துவர் அவர்தான். அவரை பார்த்த உடனே அந்த கைதிகள் அவர் சொன்னார், திறந்த வழி சிறைச்சாலை என்று நான் அதை குறிப்பிடக்கூடாது, திறந்த வழி நரகம் என்று குறிப்பிட வேண்டும் என்றார். அவ்வளவு மோசமான நிலையில் அங்கே ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள். அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் என்று ஜார் மன்னர் சொல்கிறார். அரசியல் கைதிகளை இப்படி நடத்துவது ஒரு அரசுக்கு வெட்கமாக இல்லையா? அதனால் இவர்களுடைய அவலமான நிலையை பார்க்கும்போது இவர்களுடைய மேம்பாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று 10,000 நபர்களை சந்திக்கிறார். அவர்கள் எல்லாம் உலகினுடைய கண்களில் குற்றவாளிகள். ஆனால் ஒரு எழுத்தாளனுடைய கண்களில் உரிமை இழந்தவர்கள், நோயாளிகள், உதவிக்கு ஆள் இல்லாதவர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள். அவர் ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டு அவரிடம் 10 கேள்விகள் கேட்டு பதில் வாங்குகிறார். அதில் அவர்களிடம் திருமணமானவரா என்று கேட்கிறார். அவர்கள் சிரிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் மனைவி ஊரில் இருக்காங்க, இப்போ இன்னொரு பெண்ணோடு வாழ்கிறேன், அவளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, இதை உங்கள் மொழியில் எப்படி போடணும்னு கேட்குறாங்க. உங்கள் உலகத்தினுடைய நியதிகள் இங்கே இல்லை, இங்கே வேறு நியதி. உங்களில் யாருக்காவது படிக்க தெரியுமா என்று கேட்கிறார். ஒருவர் சொல்கிறார், படிக்க தெரியும், ஆனால் நான் படிக்க மாட்டேன். ஏன்? படித்தால் கடவுளை நம்ப சொல்லுவீர்கள், எனக்கு அந்த கடவுள் மீது நம்பிக்கை போய்விட்டது, அதனால் படிக்க மாட்டேன். ஒவ்வொருவரிடமாக 10,000 பேர்களை பார்த்து 10,000 பேர்களின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் ஒன்று திரட்டி ஊருக்கு வந்து அதை எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். உடனே எழுத முடியல. கண்ணை மூடினால் அந்த அவல காட்சிகள் மனதில் இருக்கு. ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே என்று அவர் மனம் துவண்டு போய் அதை எழுதுவதற்கு 2 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். எழுதி முடித்து மருத்துவ ஆய்வேடு தானே, எம்டி எல்லாம் படித்தாங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எம்டிக்கான ஆய்வேடாக கொடுக்கிறார். மருத்துவத்துறை அதை படித்துவிட்டு இதில் மருத்துவம் சார்ந்த எந்த விஷயமும் இல்லை என்று நிராகரித்து விட்டதோடு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மருத்துவர் ஒருபோதும் சமூகத்திற்கு மருத்துவம் பார்ப்பவராக இருக்கக்கூடாது, அவர் ஆரோக்கியத்தை மட்டும் வகுக்கிற மருத்துவராக இருக்க வேண்டுமே தவிர அவர் சமூக மருத்துவராக ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இதை தொடர்வீர்களானால் சக்கலினுடைய நிரந்தர உறுப்பினராக நீங்களும் இருக்க வேண்டியது வரும். வெளியிட்டார், புத்தகமாக எழுதினார், வெளியிட்டார். அவருடைய வாழ்நாளில் அது எந்த சட்டமும் ஆகவில்லை. ஆனால் அவர் வாழ்நாளுக்கு பின்னால் அவருடைய எல்லா பரிந்துரைகளும் ஏற்கப்பட்டது. இன்றைக்கு அதே ஷக்கலின் தீவு இருக்கிறது, அங்கே வசிப்பவர்கள் இருக்கிறார்கள், அங்கே செக்காவிற்கு ஒரு சிலையும் இருக்கிறது நண்பர்களே, அவருடைய நினைவகம் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு பயணம் ஒரு எழுத்தாளனை என்ன செய்கிறது? நீங்களும் நானும் பார்க்க தயங்குகிற, போக தயங்குகிற, அறிந்து கொள்ள தயங்குகிற உண்மைகளை நோக்கி அவனை தைரியமாக அழைத்து செல்கிறது. பணம் தான் முக்கியம், புகழ்தான் முக்கியம் என்றால் அவன் சென்றிருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை அல்ல, கைதிகளை நோக்கி அல்ல. அவர்களை உலகம் வெறுக்கிறது என்றால் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், எந்த தவறு அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது, அவர்களுக்கு மீட்சி கிடையாதா என்று சக மனிதனின் மீது முழுமையான அன்பு கொண்ட ஒருவனால் தான் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதை புத்தகமாக்க முடியும், எழுத்தில் கொண்டு வர முடியும். கொண்டு வந்ததோடு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து விட்டது. அந்த ஷக்கலின் தீவு இன்று சுதந்திரமான ஒரு தீவு. இப்போ அங்கே தண்டனை கைதிகள் இல்லை. ஒரு பகுதியை ஜப்பானும் ஒரு பகுதியை ரஷ்யாவும் ஆளுகிறார்கள். நீங்கள் நேரம் இருந்தால் இந்த ஷக்கலின் தீவை பற்றி இணையத்திலேயே திரைப்படம் கூட இருக்கிறது, ஆவணப்படம் இருக்கிறது, பாருங்க. அப்போ ஒரு எழுத்தாளருடைய பயணம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த செக்காவையே ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். ஒரு பெலோ இதயநாத் சைக்கிள்ல போனார், ஒரு ஏகே செட்டியார் தேசமெல்லாம் கடல் கடந்து போனார். இங்கே ஒருவர் சிறைச்சாலைக்கே போய் ஒரு எழுத்தாளனை சந்தித்தார் என்றால் இந்தியாவில் இருந்து ஒரே ஒருவர் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார், அவர் மகாகவி தாகூர். தாகூருக்கு நிகராக இருந்த பாரதிக்கு அந்த விருது கிடைக்கல. ஆனால் கிடைத்திருக்க வேண்டிய, கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு மகாகவி பாரதி. மகாகவி தாகூர் 30 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். எல்லா தேசங்களிலும் அவர் வரவேற்கப்பட்டார். அவர் சீனாவுக்கு போனார், ஜப்பானுக்கு போனார், கொரியாவுக்கு போனார். எங்கெல்லாம் தாகூர் சென்றாரோ அங்கெல்லாம் தாகூரின் பெயரால் இப்போது கூட ஒரு இருக்கை இருக்கிறது, சொற்பொழிவு நடக்கிறது, அவர் புகழ் பாடப்படுகிறது, அவர் கவிதை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய கடைசி மன்னரை தாகூர் போய் பார்க்கிறார். மன்னர் வம்சமே முடிந்து அங்கே மாற்றம் உருவான போது அந்த மன்னர் சாதாரண மனிதரை போல வாழும்போது அவரை போய் தாகூர் பார்த்து பேசி புகைப்படம் எடுத்து அதை பற்றி எல்லாம் எழுதுகிறார்.
தமிழ்நாட்டிற்கும் தாகூர் வருகிறார், இந்தியா முழுவதும் தாகூர் சுற்றி இருக்கிறார், உலகம் பூரா சுற்றி இருக்கிறார். இப்படி அவருடைய ஒரு பயணத்தின் போது ஸ்பெயின் நாட்டிற்கு போனார், அர்ஜென்டினாவுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா ஒகம்போ அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞரை சந்தித்து அவருடைய விருந்தினராக தங்கி அங்கேயே சில மாதங்கள் ஓய்வெடுத்து ஓவியங்கள் தீட்டி எல்லாம் செய்தார். நம்ம ஊர்ல நம்ம பாப்லோ நெருடாவை எவ்வளவு கொண்டாடுகிறோமோ அதே போல ஸ்பானிஷில் தாகூரை கொண்டாடுகிறார்கள் என்பர்களே. தாகூரை படிக்கிறார்கள். தாகூரை எங்கள் கவிதையில் மாற்றத்தை உருவாக்கிய மகா கவி தாகூர் என்கிறார்கள். நமக்குத்தான் தாகூர் என்றால் ஜனகமன தெரியும், கீதாஞ்சலி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருன்னு தெரியும், அது கூட படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. சென்ற தலைமுறையாக இருந்தால் கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் படிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போதாவது ஒரு முறை உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இந்தியாவில் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் சாந்தி நிகேதன். அது தாகூர் உருவாக்கிய ஒரு மாபெரும் கல்வி நிலையம். அப்படி ஒரு கல்வி நிலையத்தை நீங்கள் இந்தியாவிலே பார்த்திருக்க முடியாது. எல்லா கலைகளும் ஒரே இடத்தில் பயிலக்கூடிய எளிமையான இயற்கை சூழ் கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்தில் இப்போது கூட மணி அடிக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் மணி அடிக்கிறாங்க, மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வராங்க. மரத்தடி வகுப்பறைகள் இன்றைக்கும் இருக்கிறது. பள்ளிக்கல்ல கல்லூரி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கிறார்கள். அதுக்கு காரணம் இடவசதி இல்லாமல் அல்ல, இயற்கையோடு இணைந்து படிக்க வேண்டும் என்பதற்காக. இசைக்கு, நுண்கலைக்கு, ஓவியத்திற்கு என்று எல்லாம் சாந்தி நிகேதனில் இருக்கு. நான் சாந்தி நிகேதனை முழுவதும் சுற்றி பார்த்தேன். ஒரு சின்ன ஊர் தான், ஆனால் தாகூர் ஒரு பெரிய கனவை காண்கிறார். உலகமெல்லாம் சுற்றி வந்த பிறகு அவருக்கு தெரிகிறது கல்வியால் தான் நம் முன்னேற்றம் இருக்கிறது. மிகச்சிறந்த கல்வி நிலையத்தை, உலகமே போற்றுகிற ஒரு கல்வி நிலையத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று. அந்த எண்ணம் எப்படி வந்தது? அவருக்கு தெரியும் உலகில் வேறு தேசங்கள் எல்லாம் கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு 1000, 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் பல்கலைக்கழகங்களே இருந்தது. 15,000 பேர் படிக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை விட மூத்தது. அப்படி என்றால் இந்தியா போன்ற ஒரு தேசம் கல்வியை என்றோ முன்னாடி எடுத்து போயிருச்சு. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு நிகரற்ற பணி என்பதற்கு என்றைக்கோ நம்மிடம் நல்ல ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். கால மாற்றத்தில் நடந்த விஷயத்தில் நாம் கல்வியினுடைய தரத்தை இழந்து விட்டோம் என்பதால் ஒரு சர்வதேச அளவிலான கல்வியை அவர் உருவாக்க பார்க்கிறார். அப்ப தாகூருக்கு இந்த பயணங்கள் தான் அவருடைய உலக ஞானத்தை கொடுத்தது. உலகமெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க, எப்படியெல்லாம் கலைகள் கொண்டாடப்படுகிறது, எல்லாவற்றையும் செய்ததோடு எல்லா நாட்டு கலைஞர்களையும் அங்கே வர செய்து பேராசிரியர்களாக நீங்கள் ஒரு ஜப்பானியரிடம் அங்கே ஓவியம் படிக்கலாம், சீனரிடமிருந்து மருத்துவம் படிக்கலாம் என்று எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இதுதான் பயணிக்கும் ஒரு சாதாரண சுற்றுலா பயணிக்கும் எழுத்தாளர் செல்வதற்குமான பெரிய வேறுபாடு. இவர் பயணம் செய்ததால் நமக்கு ஒரு பெரிய சாந்தி நிகேதன் கிடைத்தது. மாபெரும் கலைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அப்போ எழுத்தாளர்கள் பயணம் செய்கிற நேரத்தில் பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் அவர்கள் பயணத்தில் அடைந்த சிரமங்களை, துயரங்களை, அவலங்களை, புறக்கணிப்பை எல்லாம் எழுதி உங்களை அச்சப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை 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 புதிய இடங்கள், புதிய வாழ்க்கை, புதிய உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் அடையாளம் காட்டுறாங்க. அப்படி அடையாளம் காட்டுவதோடு உங்களை பயணம் செய்ய தூண்டுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பயணத்திற்கு, இவ்வளவு வசதிகளுக்கு அப்புறமும் ஏன் பயணம் போக மறுக்கிறோம் என்றால், அடிப்படையில் நாம் மாறவே விரும்பாத மனிதர்களாக இருக்கிறோம்ங்கிறது தான். நிறைய நேரத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு வீடு, ஆபீஸ், வேலை, பிள்ளைங்கள், குடும்பம், இதை விட்டு மாறிடவே கூடாது. ஏதேனும் ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சுன்னா நம்ம பயப்படுறோம், ஏன்னா இது நம்ம வாழ்க்கையவே அசைத்து விடும் என்று. அடிப்படையில் மனிதனுக்குள்ளால் எதிர்காலத்தை பற்றி எப்போதுமே ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறத விட நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு. யாரோ ஒருவருக்குத்தான், அபூர்வமாகத்தான் அப்படி நடக்கும். நிச்சயம் உங்கள் தாத்தாவை விட, உங்கள் அப்பாவை விட நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், சிறந்த வாழ்க்கையைத்தான் வாழ்கிறீர்கள், வசதிகளை எல்லாம் அனுபவிக்கிறீர்கள் என்றால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பெரிய சாதனைகளை எல்லாம் அடைவார்கள். ஆனால் அவர்களை காட்ட வேண்டிய வயதில், காட்ட வேண்டிய இடங்களுக்கு சென்று காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மாணவன் அவன் பள்ளியில் படிக்கிற வயதில் இந்தியாவினுடைய செங்கோட்டையை பார்க்க வேண்டும், இந்தியாவினுடைய வரலாற்று புகழ்பெற்ற இடங்களை எல்லாம் நேரில் பார்க்கணும், வரலாற்று பாடத்தில் அல்ல. நான் என் ஆசிரியரிடம் பாடம் நடத்தும் போது நான் கேட்டேன், ஐயா ஏன் பானிபட்லேயே சண்டை போட்டே இருக்காங்க, அது சண்டை போடுறதுக்கான ஊரா ஐயா அப்படின்னு. ஐயா என்னிடம் சொன்னார், நீ போய் பார்த்துட்டு வா. ஆனால் என் தந்தையை போன்றவர்கள் அப்படி பையன் கேட்கிறானே என்பதற்காக டெல்லி வரை எங்களை எல்லாம் சுற்றுலா அழைத்து சென்றார்.
அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அப்படி ஒரு அரசு வசதி செய்து கொடுத்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் விரும்பினால் அப்படி தன் குடும்பத்தோடு பயணம் செய்யலாம். ஆனால் இவர்கள் அதையும் காசாக மாற்றிடுவாங்க. அந்த பயணம் போகக்கூடாது சார், அதையும் நம்ம என்னன்னா சரண்டர் பண்ணி அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனால் அப்படி அல்ல, நீங்கள் காட்டணும். உங்கள் பிள்ளைகளை அழைத்து போய் பக்கத்து மாநிலத்தை, பக்கத்து நாடுகளை, நீங்கள் எதையெல்லாம் இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு 10 வயதில் உங்கள் மகனோ மகளோ ஒரு இமயத்தை பார்த்தால் தான் அதன் உச்சியை தொட வேண்டும் என்ற ஆசை உருவாகும். இந்தியாவினுடைய பெருநதிகளை உங்கள் கண்களால் பார்த்தால் தான் தெரியும் எவ்வளவு பெரிய 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 ஆறுகள் கொண்ட தேசம் இது. இந்தியாவினுடைய பாலைவனத்தில் ஒரு இரவு தங்கினால்தான் தெரியும் எவ்வளவு அழகான இயற்கையோடு நாம் இருக்கிறோம் என்று. ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கண்ணின் தாகம் என்று சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணின் தாகத்திற்கு கண்ணாலேயே நாம் பதில் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம், காட்சிகள் மாறிட்டே இருக்கு. கண்ணின் தாகத்தை கண்ணாலே தவிர்க்க முடியாது. கால்களால் தான், நடந்துதான், பயணம் செய்துதான் அந்த மகிழ்ச்சியை நேரடியாக அனுபவிப்பதன் மூலம்தான் செல்ல முடியும். நான் போய் வந்த ஊர்கள், நான் பார்த்த இடங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவம். அதே இடங்கள் என்னை விட சிறப்பாக உங்களுக்கு அனுபவம் தரக்கூடும், மேலான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த 2 தவளைகளைப் போல உங்கள் ஊரையே நீங்களே வியந்து பார்த்து கொண்டு உலகம் ஒன்றுமில்லை என்று சொல்லாமல் இருப்பதுதான். இன்னொன்று, கொஞ்சம் திறந்த மனதோடு நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி உங்கள் ஊருக்கு வருபவர்களை நடத்த பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் ஊருக்கு வருகிறவர்களும் இதே சந்தேகத்தோடு வருகிறார்கள். ஒருவேளை உணவு கொடுங்கள், அவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கரம் கொடுங்கள், தேவையான இடங்களிலெல்லாம் உதவி செய்யுங்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், காசு தருகிறேன், நல்ல உணவு கொடுங்கள் என்கிறார்கள். அதில் நாம் ஏமாத்துறோம். கட்டணம் தருகிறேன், பாதுகாப்பான இடம் கொடுங்கிறாங்க, அதில் அவர்களை ஏமாத்துகிறோம். கொஞ்ச தூரம் தானே, யாராவது ஒருவர் என்னை கொண்டு போய் விட்டுறக்கூடாதா என்று ஒருவர் பயண உதவி கேட்கிறார், அவரை ஏமாத்துகிறோம். அப்படின்னா அவருக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது என்றால், அங்கே போனால் அங்கே நல்லவர்களை காண்பது அபூர்வம் என்றால் அந்த இடம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் நல்ல மனிதர்கள் வசிக்கவில்லையே என்று ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனால் மாறாக ஒருவருக்கு உதவி செய்தால் போதும், அவர் ஊர்ல போய் சொல்லுவாரு, ஏப்பா நான் கேட்டேன், என்னை கொண்டு போய் கார்லேயே விட்டுட்டு வந்தாங்கப்பா, எவ்வளவு நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள் என்று. இடமல்ல நண்பர்களே, மனதும் மனிதனும் தான் ஒரு இடத்தை பெருமைப்படுத்துகிறான். அவன் செயல்களால் தான் அந்த நகரம் பெருமை விடுகிறது. அப்படின்னா நீங்கள் திறந்த மனதோடு முழு அன்போடு உங்கள் பயணத்தையும் மகிழ்ச்சியாக மேற்கொள்ளுங்கள். எங்கிருந்தோ பயணம் செல்பவர்களையும் இணைந்து பயணம் செய்ய வையுங்கள். வானை பாருங்கள், வானில் நடக்கக்கூடிய பறவைகள், எத்தனை புதிய பறவைகள் வந்தாலும் எந்த பறவையும் என்னிடத்தில் பறக்காதே என்று சொல்லவே சொன்னார். இணைந்து பறப்போம் வாருங்கள் என்று ஒரே வானத்தில் ஒரே கூட்டத்தில் இந்த பக்கம் கிளிகள் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அன்னம் போகிறது, அல்லது இந்த பக்கம் கொக்குகள் பறந்துட்டு குருவி பறக்கிறது. திறந்த வானத்தில் எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு ஆவண படம் பார்த்தேன். அதை எடுத்தவர் டேவிட் அட்டன்பரோ என்ற ஒரு மிகப்பெரிய இயற்கை நேசிப்பாளர். அவருக்கு 100 வயதாக போகிறது. அவருடைய 100வது வயதில் அவர் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார். லண்டன் நகரில் என்னவெல்லாம் விலங்குகள் இருக்கிறது என்றதை பற்றி. நமக்கு லண்டன் நகரம் என்றால் ஒரு பெரிய கடிகாரம், லண்டன் நகரத்தினுடைய புகழ்பெற்ற தேம்ஸ் நதி, அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் தானே. இவர் ஒரு முற்றிலும் புதிய அனுபவத்தை தருகிறார். லண்டனில் எத்தனை நரிகள் இருக்கிறது என்று காட்டுகிறார். அத்தனை நரிகளும் லண்டன்ல தான் இருக்கு. நம் வீட்டு காரின் மீது அமர்ந்து காதல் பேசுகிறது, நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் நரிகள் ஓடி விளையாடுகிறது என்றெல்லாம் அவர் லண்டனிற்குள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் காட்டுகிறார். அதில் ஒரு காட்சி இருக்கிறது, மறக்கவே முடியாத காட்சி. நெருக்கடியான சாலை முழுவதும் கார்கள் நின்றிருக்கக்கூடிய ஒரு லண்டனுடைய பிரதான வீதியில் கொஞ்சம் கேமரா மேலே போனால் மேலே ஒரு பருந்து தன்னுடைய குஞ்சிற்கு பறக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு தளத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள், இன்னொரு தளத்தில் எல்லா உயிரினங்களும் இணைந்து ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது. நகரம் என்பது மனிதர்கள் மட்டும் வசிப்பதற்கான இடம் அல்ல, எல்லோருக்குமான இடம். இங்கே நரி இருக்கலாம், நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம், பறவைகள் இருக்கலாம், எல்லாம் இணைந்து ஒரு நகரத்தில் ஒரு இயற்கையின் ஒருமித்த உலகமாக வாழுகிறோம் அப்படின்னு அந்த படம் முடிகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு சென்னையில் நடக்கக்கூடிய எங்கெல்லாம் பார்க்கிறோனோ வானை பார்ப்பேன், சுற்றிலும் இருக்கக்கூடிய மிருகங்களை பார்க்கிறேன், எல்லாம் இணைந்து வாழ்ந்துட்டே இருக்கிறோம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்க முற்படுகிறோம்.
ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். இது ஒரு ஸ்பானிய எழுத்தாளருடைய கதை. அவருடைய நாவலில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதி. மெச்சடோ என்று அழைக்கக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளர். ஒருவருடைய அறைக்குள் ஒரு வண்ணத்து பூச்சி நுழைகிறது. ஜன்னலை திறந்து வச்சிருக்கார், வண்ணப்பூச்சி வந்துருச்சு. அது வண்ணத்து பூச்சி அறையை சுற்றி 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 பார்க்கிறது. இது என்ன வினோதமாக இருக்கே, இந்த அறையில் ஒரு மலர் இல்லை, இங்கே இயற்கை காட்சிகள் எதுவுமே இல்லை, வினோதமாக இந்த அறை இருக்கிறதே என்று அறைக்குள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. சுற்றி வந்துட்டு எதன் மீது அமர்வதுன்னு தெரியல. அப்படியே அமர்வதற்காக அங்கங்கே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு சோர்வுற்ற மனநிலையில் இருக்கிறான். திரும்பி பார்க்கிறான், ஜன்னல் வழியாக ஒரு பட்டாம்பூச்சி வந்துருச்சு. அவனுக்கு பிடிக்கல, இது ஏன் இந்த பட்டாம்பூச்சி வந்துச்சு, ஏதாவது ஒன்றை செய்யலாமேன்னு சொல்லி கோபத்தில் கட்டை எடுக்கிறான். இப்போ வண்ணத்து பூச்சி என்ன செஞ்சிச்சுன்னா, அவன் கட்டையில் அமரலாமே என்று நேராக பறந்து வந்து அவன் கட்டைக்கு வருது. அவன் கட்டையை உயர்த்தி பிடிக்கிறான். நம்ம நிற்கிறதுக்கு தான் கட்டையை பிடிக்கிறான் போல இருக்குன்னு அது மேலே அமருகிறது. அவன் கட்டையோடு ஓங்கி பட்டாம்பூச்சியை அடிக்கிறான். பட்டாம்பூச்சி மறுநிமிடம் இறந்துருச்சு. இந்த எழுத்தாளர் எழுதுகிறார், அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரு உண்மை தெரியாது, கடவுள் என்ற ஒருவர் எப்படி இருப்பார் என்று. இந்த அறைக்கு வந்தபோது தான் அது தெரிந்தது, தன்னை படைத்த கடவுள் தான் அந்த அறையில் வைத்து கொண்டிருக்கிறார் என்று. அது கடவுளிடம் கைகழுக்குவதற்காகத்தான் அவர் கையில் இருந்த மரக்கட்டையை தேடி வந்தது. ஆனால் இந்த கடவுள் எந்த காரணமுமே இல்லாமல் அந்த பட்டாம்பூச்சியை தன்னுடைய சொந்த சலிப்பின் காரணமாக கொன்றதை பற்றி எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டுருச்சு. உங்களை நோக்கி 1000 பட்டாம்பூச்சிகள் இப்படி பறந்து வந்துகிட்டே இருக்கு, அவற்றின் கடவுளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு எழுத்தாளரால் மட்டும்தான் நண்பர்களை இப்படியெல்லாம் யோசிக்கவும் எழுதவும் முடியும். ஆகவே எழுத்தின் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடிய பயணம். தமிழ் இலக்கியத்தில் பாணர்கள் தொடங்கிய பயணம். தமிழினுடைய எல்லா பெருங்கவிகளும் நீண்ட பயணம் செய்தவர்கள். அந்த பயண மரபில், தமிழ் மரபில் வருகிறேன் என்ற முறையில் என்றைக்கும் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் நன்றியோடு நினைவு கொள்வேன். நன்றி, வணக்கம்.